இருந்தாலும் எங்களுடைய தேர்வு சரியாக இருக்கும் என்பதற்கான சில விளக்கங்களை சொல்ல. எங்களுடைய இந்த கூட்டத்திற்கு பின்னால் ஒரு சின்ன மேடை, அவ்வளவுதான். சில பேர் உட்கார நாற்காலிகள், இது கொஞ்சம் உயரமாக இருக்கிறது, அவ்வளவுதான். நாங்கள் உயரத்தில் நின்று பேசுகிறோமே தவிர உயர்ந்தவர்கள் என்ற எண்ணத்தோடு உங்களிடம் பேசுகிறீர்கள். எல்லோருக்கும் தெரிய வேண்டும் என்று ஒரு உயரமான மேடை. இங்கே பேச வருகிற போது நான் பொறுப்புணர்ச்சியோடு உங்கள் முன்னால் இருக்கின்றேன். காரணம், நான் திருச்சி சிவா அல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிறகு. என் வார்த்தைகள் என் கட்சிக்கு வலிமை சேர்க்க வேண்டும். புதிதாக ஒரு 10 இளைஞர்கள் எந்த திசையில் செல்வது என்று தெரியாமல் இருக்கிறவர்கள் இங்கே வந்து இந்த கூடாரத்தில் இணைய வேண்டும். எங்கள் இன்றைய கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலினும் அப்படித்தான் 50 ஆண்டு காலம் உங்களோடு உறவாடி நீண்ட நெடுங்காலம் உழைத்து பல பொறுப்புகளில் இருந்து இளைஞரணி அவரும் நாங்களும் சேர்ந்துதான் தொடங்கினோம், வழிநடத்தினோம், வளர்த்தோம். பின்னர் அவர் சட்டமன்ற உறுப்பினர், மேயர், பின்னர் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர், துணை முதலமைச்சர், அமைச்சர் என்று பல பொறுப்புகளுக்கு வந்து இந்த இடத்திற்கு வந்து செல்கிறார். நானும் சிறையில் இருந்து வந்து 20 ஆண்டுகளுக்கு பின்னால் தேர்தலில் போட்டியிட்டு நான் டெல்லிக்கு செல்கிறேன். நாடாளுமன்றத்தில் நான் தொடர்ந்து பணியாற்றுகிறேன். அவர் இங்கே இருக்கிறார் என்றால் நாங்கள் மக்களோடு வாழ்ந்தவர்கள், வாழ்கின்றவர்கள். இவர் அமைச்சராக இருந்தால் இன்றைக்கு இல்லை என்று கொஞ்சம் கூட ஆனந்தம் இல்லை. அந்த பொறுப்பு போனவுடன் ஏதோ இல்லாதது போல பதறுவார்கள் பல பேர். ஆனால் துளி கூட அந்த எண்ணமே இல்லாமல் எதையோ இழந்தோம் என்று கூட கருதாமல் எப்பொழுதும் போல் நடமாடுகின்ற இயல்பு நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிறது. நான் இத்தனையும் சொன்னது காரணம் என்ன தெரியுமா? அவர் சொன்னார் எம்ஜிஆரை பற்றி. எம்ஜிஆர் பழைய படங்களிலே கருப்பு சிவப்பு கொடியோடு வந்திருக்கிறார். தன்னுடைய உடலிலே கருப்பு சிவப்பு துணியோடு வந்திருக்கிறார். கழக மேடைகளில் பேசியிருக்கிறார், தேர்தல் பிரச்சாரங்களுக்கு வந்திருக்கிறார், மாநாடுகளில் பேசியிருக்கிறார், கழக வளர்ச்சிக்காக நாடகங்களை நடத்தியிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிறது அரசியல் அனுபவம். அரசியல் அனுபவம் இல்லாமல் அந்த இடத்திற்கு வந்துவிட்டாரே என்று சொல்கிற போது வந்ததற்கு பின்னால் உங்கள் முதிர்ச்சி வெளிப்பட்டிருக்கிறது. உங்களுடைய பேச்சும் செயலும் மக்களுடைய பிரச்சனையை அணுகுகின்ற முறையில். ஆனால் அவரும் அவரோடு இருக்கிறவர்களும் பேசுகிற பேச்சும் எழுதலும் நாங்கள் ரொம்ப பொறுமையாக இருக்கிறோம். காரணம், நாங்கள் பக்குவம் பெற்றவர்கள், முதிர்ச்சி அடைந்தவர்கள், காலம் கழிகிறவரை பார்க்கிறோம். ஓடு மீன் ஓட உரிமையில் பாய்ந்து வருவதை காத்திருக்குமாம் கொக்கு என்பதை போல எங்களுக்கு தெரியும். அதுவரை கொக்கு அசையாமல் தான் இருக்கும். இந்த கொக்கு உயிரோடு இருக்கிறதா இல்லை என்று கூட பல பேருக்கு தோன்றும். ஆனால் சரியான நேரத்தில் சரியான மீன் வருகிற போது படக்கென்று கொத்திக் கொண்டு பறந்து போகிறது. அதுபோலத்தான் கழகம் பொறுமையாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் கருத்துக்களையும் நாங்கள் சொல்லுகிறோம். ஒரு முதலமைச்சர் எப்படி இருக்க வேண்டும்? நம்முடைய மாவட்ட செயலாளர் கேட்டார், பேச்சாளர்கள் எல்லாம் கேட்டார்கள், நம்முடைய இளைஞரணி செயலாளர் போன்றவர்களாம் முன்னால் பேசியிருக்க கூடும். இவர் வந்து என்ன செய்தார் என்று கேட்டார். மக்களுக்காக ஏதாவது செய்தாரா என்று கேட்டார். அதற்குள்ளே என்ன முடியும் என்பதற்கு தான் தம்பி காமராஜ் 30 நாட்களில் அவர் நாங்கள் செய்தது தெரியுமா?